செழிப்பு உடன்படிக்கையில் ஒரு பங்கு. ஆதியாகமம் 15:12 வாசிங்களேன். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு என்ன பண்ணா, லோத்துவையும் எல்லா கொள்ளையுடைமைகளும் மீட்டுட்டு வந்தான்ல. அப்போ மெல்கிசேதேக்கை பார்த்துட்டு டைத்தெல்லாம் கொடுத்துட்டு பிளெஸிங்ஸ். அந்த நாட்டு ராஜாக்கள் என்ன சொல்றாங்க, ஆபிரகாம் எங்களுடைய எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துட்டேன், இதெல்லாம் நீ எடுத்துட்டு போய் இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கே தரோன்னும் போது, இதெல்லாம் நீயே எடுத்துட்டு போனதுக்கு வேணாம், நாளைக்கு நீ என்ன தெரியுமா சொல்லிடுவ, ஆபிரகாம் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறான்னா அதுக்கு நாங்களும் ஒரு காரணம்னு சொல்லிடுவேன். அதனால உன் ஐஸ்வர்யம் எதுவுமே எனக்கு வேண்டாம், ஏன்னா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினதும் ஆக்குவதும் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அடுத்த அதிகாரம் முதல் வசனம் வாசிமா பார்ப்போம். எதுக்கு தெரியுமா இந்த காரியங்கள் நடந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி இறங்கி வரார். ஏன் வந்தார் தெரியுமா? முந்தின நாள் அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவரை இறங்கி வர வச்சுச்சான். இறங்கி வந்து என்ன சொல்றான், அவர் ஆபிராமே நீ பயப்படாதே, நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலன். அவன் கொடுத்த பலனை கிஃப்ட வேணான்னு சொல்லிட்டல, விடுறா, நான் தாண்டா உனக்கு பெரிய கிஃப்ட்னு சொல்றேன். இவர் பெரிய விஷயத்த பேசிட்டு இருக்காரு. ஆபிரகாம் நீங்க யாரும் படிக்க வேண்டாம். ஆபிரகாம் அடுத்து தொடர்ந்து கேட்கிறான், அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, நான் தான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, நீங்க எனக்கு என்ன தருவீங்க? அப்படியெல்லாம் சொல்லாத, நான் உனக்கு பிள்ளை தருவேன்றாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆபிரகாம் கேட்கிறாரு, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, வித்துன்றீங்க, சந்ததின்றீங்க, ஏதோ பெரிய பெரிய விஷயம் சொல்றீங்க, இதை நான் எப்படி அறிவேன், எதனால் அறிவேன் அப்படின்றாரு. அப்போ ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, போயிட்டு 3 வயசு ஆட்டுக்குட்டி, 3 வயசு கடா, ஒரு 3 வயசு கெடாரி, ஒரு புறா குஞ்சு, ஒரு காட்டுப்புறா, இதெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பலியிட சொல்றாரு. பலியிட்டு சந்தா வெட்டி பலியிடும் போது இப்போதான் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, சொல்றேன் இப்ப கேட்டுக்கோ, உன்னுடைய சந்ததியார் இப்ப நீ நிக்கிற இந்த தேசத்தை சுதந்தரிப்பாங்க. 4வது இப்போ அடையாளத்தெல்லாம் சொல்றாரு, 4வது தலைமுறைக்கு இங்க வருவாங்க. அவங்க 400 வருஷம் எகிப்தில் அடிமையா இருப்பாங்க. ஆனா 400 வருஷம் கழிச்சு அவங்க புறப்பட்டு வெளியே வரும்போது சாதாரணமா வரமாட்டாங்க, பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டு வருவார்கள். உடன்படிக்கையில ஒரு பங்கு செழிப்பு. தேசத்தை தரன்றது உடன்படிக்கையில ஒண்ணா? கரெக்டா? சத்துருக்களுடைய வாசல்களை மேற்கொள்வாய், உடன்படிக்கையில ஒண்ணா? கரெக்டா? உனக்கு நான் புத்திர சந்தானத்தை தருவேன், உடன்படிக்கையில ஒரு பங்கா? இது மாத்திரம் ஒரு பங்கு இல்ல, பொன்னையும் வெள்ளியையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிற செழிப்பும் உடன்படிக்கையில் ஒரு பங்குதான்.